சீமானை துணை முதல்வர் ஆக்குறேன், 2031 நான் தான் முதல்வர் ஆகுவேன். யாரு? ஆதவர்ஜுனுக்கு அப்படி ஒரு 2030 நான் தான் முதல்வர் ஆவேன், அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தலை கொடுத்து வாங்கிடுவேன், விஜயனுடைய தாவேகா கட்சி முழு கட்டுப்பாட்டுல வந்துரும், நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க இப்படின்னு அவர் அண்ணன் சீமான்கிட்ட இந்த பேராசையை தூண்டுறது. அண்ணே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, வாங்க எங்க மாமனார் வந்து பாருங்கன்னு இவரும் குடும்பம் கூட்டி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அங்க போய் பார்த்துட்டு வந்துக்கிறாரு. சீமானா? அவரு, அவங்க மனைவி, அவங்க குழந்தை எல்லாம் போயிட்டு அவர் மார்ட்டினை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒண்ணு, அவர்கிட்ட போயிட்டு எங்க தலைவரை பத்தி எவ்வளோ அவதூறு பேச முடியுமோ. இன்னைக்கு இந்த கைக்கூலிகள் எங்களை சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி தலைவரை டேமேஜ் பண்ணி நிறைய சொல்லி நான் கூசுது அப்படிங்கிறத திமுக கடைசி வரைக்கும் எங்களுக்கு 2 சீட்டுக்கு மேல இல்லவே இல்லைன்னு இருந்துச்சு. எங்களுக்கு அப்பவே சந்தேகம் வருது, சரி இருக்கிறது 2 தலைவர் நிக்கணும், அடுத்தது ரவிக்குமாரன் நிக்கணும். இப்ப ரவிக்குமாரனை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது இதுல நிக்காதீங்க, நீங்க அங்க போயிட்டு நாங்க வாங்கி வந்துடுறேன் பொது தொகுதி அப்படின்னு இந்த பக்கம் அவரு கரெக்டா தலைவர் வந்து புடியாடுன்றதுனால நீங்க நிக்காதீங்க யார தலைவரை. ஆமா, எல்லாருக்கிட்டையுமே இவங்க பேசுறது ஒரே வார்த்தை என்னன்னா, ஒட்டு மொத்தமா திமுக கூட்டணிய நாங்க சதைச்சிடுவோம், நம்ம கூட்டணி நாளைக்கு ஆட்சி அமைக்கும். அவருதான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாருன்ற, ஒரு நயா பைசா கொடுத்தான்னு சொல்லிட்டு அவர் சொன்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை பார்க்க சொன்னது. எப்படி போடுறாங்கன்னா 2 மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்திய ஆதவர்ஜுன் எங்க தலைவர் மாநாட்டு பந்தல பாக்கிறதுக்கு வருவாரு, எங்க இருந்துதான் தெரியாது இவங்க வந்து பண்ணணும், அப்படியே வாய்ஸ் ஆஃப் காமன் பின்னாடியே கேமரால வரும், வந்து தலைவரை ஷூட் பண்ணாது இவங்களை தான் ஷூட் பண்ணும். ஸ்டேஜ்ல ஆலயமா பின்னாடி நிக்கிறது, தலைவர் மேல ஏறுவார், அப்படியே பின்னாடி பயங்கரமா சுறுசுறுப்பா போறது. இன்னும் தாண்டா வேலை செய்யறான் இவன், வேலை செஞ்சுட்டு எங்கேயோ உட்காந்து இருப்பானுங்க. நம்ம ரொம்ப தெளிவா சொல்ல போனா இந்த நாடோடிகள் படத்துல ஒருத்தன் வருவாங்க, இந்த பேனர் வெஸ்ட் இப்படி திரும்பறதுக்குள்ள எனக்கு ஒரு போட்டோ இருப்பாங்க, சின்னமணிக்காரங்க 100% அந்த கேட்ட அப்படியே 10% பொண்ணு. இன்றைக்கு கொடுத்த பேட்டியில திரும்ப எங்களுடைய ஆசான், என்னோட வழிகாட்டிய விசிக தலைவர் தான், எங்க தலைவர்கிட்ட ஒரு தந்தை போலன்னு சொன்னார்னா, புத்தகத்தை வெளியிடும் பொழுது உனக்கு யாரு தலைவர், உனக்கு யாரு தேவை, எங்க தேவைன்றதை நிரூபிச்சுட்ட. உன் தந்தை தான் கல்யாணத்துக்கு வரல, அப்பயா நீ தாலி கட்டின, உன் மாட்டி கூட்டு நாங்க வர வேண்டியதானே தந்தை கிட்ட. யாவாவேல அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்றாரு, ஆனா எங்க தலைவர் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டாருன்னு சொல்றாரு. இது என்ன, அது ஒரு மாதிரி இருக்க, எல்லாமே ஒரு மாதிரி தான். 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆதவர்ஜுன்னா என்னன்னு தெரியும். ஆனா 9 மாசமா இது மாதிரியான ஒரு மென்டல்களை வச்சுன்னு ஒருத்தர் காப்பாற்றிருக்கிறாருன்னா எங்க தலைவர் எப்பேற்பட்ட அன்னை தெரசா விருது வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு தலைவர். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டு இருந்த ஆதவர்ஜுனா தானே விலகுவதாக நேற்று அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார். இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த ஆதவர்ஜுனா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்ததற்கு கிடைத்த தண்டனை தான் இந்த பதவி பறிப்பு என்பதை வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இந்த சிக்கல்கள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்கு 25 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் களப்பணியாற்றி வருகின்ற மாநில அமைப்பு செயலாளர் தோழர் நீல சந்திரகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கெல்லாம் வந்து திமுகவோட கைகூலிகள், திமுக ஆட்டி வைப்பதற்கு ஏற்ற மாதிரி நீங்கெல்லாம் ஆடிட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக தொடர்ந்து பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆதவர்ஜுனா வைக்கிறார். கட்சியிலிருந்து அவர் விலகி போயிட்டாரு. எங்க தலைவரும் அவர் வந்து வாழ்த்துக்கள், அரசியல்ல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. போனவரை பத்தி நாங்க விமர்சனம் பண்றதுக்கு எங்க தலைவர் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கல. இருந்தாலும் இவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி கட்சியையும் கட்சியினுடைய தலைவரையும் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மேல வந்து இப்படி போற போக்குல ஒரு டேமேஜ் பண்ணிட்டு போறது எப்படிதான் அவரால் அதெல்லாம் முடியுது? கடந்த 9 மாசமா அந்த கட்சியில தான் அவர் இயங்கின்னு இருந்தாரு. ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு அஜெண்டாவோட அவர் வெளியில போறாருன்றதை தலைவரே சொல்லிட்டு பிறகு இவர் இதோடு விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நாங்களாம் நினைச்சோம். ஆனால் தொடர்ச்சியா மறுபடியும் இதே மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறது பார்த்தீங்கன்னா இன்னும் இது வேற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி தான் தோணுது. கைக்கூலிகள், துரோகிகள் அப்படின்னு சொல்லும்போது எங்களை நாங்க நிரூபிச்சுக்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஆட்கள் திமுக கைக்கூலிகளா அவருடைய பார்வையில படப்பக்கூடியது சிந்தனை செல்வன், ஆலு ஷானவாஸ், SS பாலாஜி, அண்ணன் ரவிக்குமார், அண்ணன் வன்னியரசு, சந்திரகுமார், எல்லாருமே வச்சுக்கலாம். கௌதம சன்னா, சங்கத்தமிழ் எல்லாரும் வச்சுக்கலாம். சரி,
இப்ப நாங்க இத்தனை ஆண்டு காலமா இந்த மக்களுக்காக போராடி சிறை போயிருக்கிறோம், பல்வேறு வழக்குகளை வாங்கியிருக்கிறோம், பல அவமானங்களை சந்திச்சிருக்கிறோம், போலீஸ் தடியடிக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நாங்க அதை நிரூபிச்சிருக்கிறோம். அப்படின்னா இன்னான்னு கூட அந்த வாசனை கூட தெரியாது. ஒருவேளை அவங்க மாமனாருக்கு கூட அந்த வாசனை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஆனா இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வேலூர் திருவிழா மாமனார் இருக்கும்போது நான் யாருன்றது அவருக்கு தெரியும், இவருக்கு வேணா தெரிஞ்சிருக்காது. நாங்க 96லயே சிறை எடுத்து இருந்துரு ஒரு வரலாறு இருக்குது நமக்கு. அப்ப எங்களை நிரூபிச்ச பிறகு கூட யாரோ ஒருத்தர் வந்து எங்களை கைகூலி அப்படின்னு சொல்றாருன்னா எங்களை விடவா உங்களால எதிர்த்து பார்த்துட முடியும்? நாங்க எதிர்க்காதுதான். அம்மையார் ஜெயலலிதாவை 15 ஆண்டு காலமா நாங்க எதிர்கட்சி. அம்மையார் ஜெயலலிதா எப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகாரின்றது இந்தியாவுக்கே தெரியும். அப்பேற்பட்ட சர்வாதிகாரி 6 பேரை 2011 தலித்துகளை பண்ணி சொல்ற மாதிரி பரமக்குடி கலவரத்துல சுட்டு கொண்டதுக்கு நான் எதிர்ச்சி வேலூர்ல எனது தலைமையில ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினேன். அப்படி ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் போது குப்பையில இருக்கக்கூடிய பேப்பர் வந்து கோபுரத்துல ஒரு ரொட்டின் இருக்குது. இந்த அம்மையார் நானு அப்படி நான் விவரிச்சேன். இந்த குப்பை வந்து கோபுரத்து மேல உட்காந்துக்குது, அந்த காத்து இப்படி அடிச்சுன்னா இந்த குப்பை போய் கீழே விழுந்துரும். இந்த ஒரு வார்த்தைக்கு அப்போதைய அதிமுக அமைச்சர், சுகாதாரத்துறை மந்திரி ப. விஜய், வேலூர் அமைச்சர், அவரு ஒட்டுமொத்தமா எடுத்துன்னு போயிட்டு அந்த அம்மாயிட்டு போட்டு எனக்கு மட்டுமே ஒட்டுமொத்தமா, அப்ப நாங்க மாவட்ட செயலாளர், தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தருக்கு குண்டாசு போட்டாலும் எனக்கு போட்டு அந்த அம்மா ஹோம்ல இருந்தே போட்டு எனக்கு குண்டத்தை போட்டுச்சு. ஆனா 4 மாசத்துல ஹைகோர்ட்ல ஒண்ணுமே இல்லை, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு முடிச்சு அமைச்சிட்டு அந்த குண்டாசை நான் உடைச்சிட்டு வந்தேன். இந்த வரலாறுகள்லாம் என்னை மாதிரி வன்னியரசனுக்கு ஒரு வரலாறு இருக்குது, சிந்தனை அண்ணனுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ரவிக்குமாரனுக்கு ஒரு, எல்லாரும் நிரூபிக்கப்பட்டவங்க. இப்போ எஸ்.எஸ். பாலாஜியோ ஷானவாசோ இவங்க 2 பேரு தலித் அல்லாதவர்களா இருந்தாலும் எஸ்.எஸ். பாலாஜியினுடைய வார்த்தையும் ஷானவாசனுடைய வார்த்தைகளுக்கும் கனெக்டிங் ஆகுறாங்க ஒவ்வொருத்தரும். இது நம்மளுடைய குரல்ரா, அது நம்மளுடைய குரல்ரான்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. சிந்தனை செல்வனை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு AK-47 ஒரு பட்டமே இருந்தது. 2 PS மிஷின் கன் போட்டு அவருக்கு வந்து பாதுகாப்புக்கே இருந்தது. அப்போதைய இப்போ இருக்கிறாரு நம்ம ராமதாஸ் ஐயா இருக்கிறார் இல்லையா, அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா சிந்தனை செல்வன் மேலதான் கொடுப்பாரு ஃபர்ஸ்ட். எங்க தலைவருக்கு கூட அவர் வந்து உடம்பு சரியில்லைன்னா ஊசி கூட போடுவாரு. ஆனா சிந்தனை செல்வன் வந்தாருன்னா மரண ஊசி கூட போட்டு கொண்டுணும். இந்த அளவுக்கு அவர் வந்து இருந்தவர். எதனால? அந்த அளவுக்கு உண்டான அடக்குமுறைக்கு எதிரா அப்பெல்லாம் களமாடின நேரங்கள் அதெல்லாம் ஒன்றும் சிந்தனை செல்வன் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 144 இந்த அம்மா போட்டுச்சு. 2001 2006 அந்த அம்மா ஆட்சி இருக்கும்போது இவர்கிட்ட இருந்த இந்த PS கூட பிடுங்கிடுச்சு. அந்த அளவுக்கு அடக்குமுறைகளை கையாண்ட நேரங்கள் ஜெயலலிதா மேல. ஆனா மேடம் ஜெயலலிதா ஆதவர்ஜுனா சொல்றாரு, இப்ப நீங்க ஜெயலலிதா பத்தி இவ்வளவு சொல்றீங்க, ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா மேடம் ஜெயலலிதா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன், அவங்கள்ட்ட இருந்து நான் இப்படி கத்துக்கிட்டேன் அப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்றாரு. இந்த 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு வாய்ப்பாடு கற்றுக் கொடுக்கும்போது 1 1 2 2 சொல்லுவோம்ல, அதே அந்த பசங்க எப்படி எழுதும்? நான் ஃபர்ஸ்ட் 1 எழுதிடும், அதுக்கப்புறம் பக்கத்துல பெருக்குள் குறியா போடும், அதுக்கப்புறம் 2 2 எழுதுவாங்களே. இப்படி எழுதாது, அரிசாண்டிலே எழுதாது, இப்படி நேரோ டைப்ல எழுதுறது இல்லையா. இது மாதிரியான ஒரு ஒப்படைக்கிற ஒரு விஷயம். இவங்களை வந்து நம்ம மேடம் அப்படி சொல்லணும், அவங்களோட இன்ஸ்பிரேஷன் நான் சொன்னா அது பெண்களுக்கிட்ட ஒரு விஷயத்த போய் சேரும். இந்த மாதிரி ஆர்டிபிஷியலான சப்ஜெக்ட் தான். அவரு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை மீடியாக்கள் பேசக்கூடியவங்க வந்து கைக்கூலிகள் அப்படின்னு குறிப்பிட்டதுக்கும் அல்லது துரோகிகள் சொல்றாங்க. இப்போ இவர் எங்க மேல சொல்லும் போது வந்து நாங்க சொல்லிடுறோம், நாங்க நிரூபிக்கப்பட்டவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், நாங்க இன்னைக்கு சிறைக்கு போனாலும் நாங்க தயார், அப்படியே எங்களை சட்டமன்றத்துக்கு அமைச்சாலும் தயார், இப்படி இருக்கிறோம். என்னோடு வரும் தோழர்கள் வாய்க்கரிசி போட்டு வாருங்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் என்கின்ற எண்ணத்தோடு வருபவர்கள் என்னுடன் வர வேண்டாம், இந்த தலைமுறை போர் புரியட்டும், வரும் தலைமுறை நாடாளட்டும்னு 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் எப்போ முழக்கம் போட்டாரோ அப்ப தலைவர் கைப்பிடிச்சிட்டு வந்த பசங்க இன்னைக்கு எல்லாம் பெரியவங்களா இருக்கும். இதெல்லாம் என்னன்னு கூட ஆதவர்ஜனுக்கு தெரியாது. இந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை ஒன்றுக்குள்ள கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இந்த வார்த்தையினுடைய ஆழம் கூட ஆதவர்ஜனுக்கு தெரியாது. இப்ப நாங்க திரும்ப கைகூலி ஆதவர்ஜுன், துரோகி ஆதவர்ஜுன் அப்படின்னு சொல்லி
பட்டியல் போட்டோம்னா ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ இருக்கா? அவ்வளோ பட்டியல் இருக்கு. இப்போ கடந்த பேட்டியில, அதுவும் யூடியூப் ரூட்டர்ஸ் சேனல்ல நீங்க கொடுத்த பேட்டியில சீமானோடு ஆதவ அர்ஜுனா டீல் பேசினாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? என்னென்ன பண்ணார் ஆதவ அர்ஜுனா? அதான் தோழர், இப்போ வந்து எங்களை கைக்கூலி துரோகின்னு அப்படி சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனை அப்படியே மீதி 4 பேர்ல அவரு தான் கை காட்டும். ஓகே. எங்களை கை காமிச்சா மீதி 4 நான் தான் ஒரு 4 புள்ள என்னால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, அண்ணன் சீமான் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளபடியே ஆதவ அர்ஜுன் அவர்கள் அவங்க மாமனாரை மதிக்கிறதா இருந்தா, அவங்க மனைவியை மதிக்கிறதா இருந்தா, பைபிள் எடுத்துட்டு வந்து சத்தியம் பண்ண சொல்லி எனக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தையை, சீமான் கிட்ட அண்ணன் சீமானை துணை முதல்வர் ஆக்குறேன், நான் 2031 நான் தான் முதல்வர் ஆகுவேன். யாரு? ஆதவ அர்ஜுன். ஆதவ அர்ஜுனுக்கு அப்படி ஒரு 2030 நான் தான் முதல்வர் ஆவேன், அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கிடுவேன், விஜயனுடைய தாவேகா கட்சி முழு கட்டுப்பாட்டில் வந்துடும், நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க இப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுன அவங்களுடைய விவிலியம் சத்தி வச்சு சொல்ல. இந்த பக்கம் அண்ணன் சீமானு கிட்ட ஓகே அவர் மேல 100% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தலைவரை வந்து அவரு போற்றுதலுக்குரியவரா, எங்க தலைவரை மதிக்கக்கூடிய நபர். எங்களுக்கு அவர் மேல வருத்தம் வந்து 2009 இலங்கை பிரச்சனை வரும்போது எங்க தலைவர் மேல அவதூறுகளை வாரி பூசுறது தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷமா எங்களுடைய வடு மனசுல இருக்கிறது. மற்றபடி எல்லாத்துலயுமே வந்து தமிழ் தேசிய கொள்கையில அவர் திராவிட கொள்கைகளை எதிர்க்கும் போது எங்க தலைவர் எடுக்கக்கூடிய எந்த பாடமா இருந்தாலும் ஒரு அக்செப்டா இல்ல எதிர்ப்பு தெரிவிக்காம அவர் போயிடுவார். அது கீழே இருக்கிறவங்க தான் எதனா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தலைவரை எங்க எழுச்சி தமிழரை எப்படி வந்து அண்ணன் சீமான் பார்க்கலான்னு தெரியும். அவர்கிட்ட போயிட்டு எங்க தலைவரை பத்தி எவ்வளவு அவதூறு பேச முடியுமோ, இன்னைக்கு இந்த கைக்கூலிகள் எங்களை சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி தலைவரை டேமேஜ் பண்ணி நிறைய சொல்லி, ஏதாவது உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? தலைவரை டேமேஜ் பண்ணி நிறைய சொல்லி நான் கூசுது அப்படிங்கிறத அண்ணன் சீமானே சொல்லிட்டாரு. உயர்மட்ட குழுல இவரு உங்க தலைவரை பத்தி சீமான்கிட்ட சொன்னது சீமானங்கிட்ட சொல்லி வச்சுக்கிறாரு. அவ்வளோ இதுவா. அடுத்தது உயர்மட்ட குழுல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அங்க ஷேர் பண்றது. நான் கிட்டத்தட்ட 75% நானே கட்சி என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, எங்க தலைவர் இருக்கிறார்ல, யாரு வந்தாலுமே ரொம்ப அன்பா அணுகக்கூடியவர். 35 வருஷம் ஒருத்தன் கட்சியில இருக்கிறான், 25 வருஷம் ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தர் நேற்று தான் கட்சியில சேர்ந்தாலும் தலைவருடைய பார்வையில 3 பேருமே சமம். இவங்கிட்டயும் அதே தான் சொல்லுவார், அவங்ககிட்டயும் தான் சொல்லுவார், இவங்ககிட்ட தான் சொல்லுவார். எந்த ஒரு ஒளியும் மறைவும் இல்லாம நேர்மையா, ஒரு தாய் எப்படி தான் பிள்ளைகளுக்கு பேதம் பார்க்க மாட்டாங்களோ அந்த மாதிரி அணுகக்கூடிய இந்த நற்பண்புகள், நற்குணங்கள் ஒண்ணு. 2வது, தலைவர்கிட்ட ஒரு யானை மாதிரி தலைவர். 5 கண் எழுந்தவர்கள் குருடர்கள் நம்ம சொல்றோம், அந்த வார்த்தைக்காக எழுந்தவர்கள் போய் பார்க்கறான்னு வச்சுக்கேன். ஒரு குருடர் போயிட்டு அந்த யானையினுடைய வாழை தொட்டு பார்த்துட்டு வெளியில வந்து யானை குச்சி மாதிரி இருக்கும்னு எழுதிட்டு போயிடலாம். அடுத்த குருடர் போறார், யானையினுடைய வயிற்றை தொட்டு பார்த்துட்டு யானை பானை மாதிரி இருக்கும்னு எழுதிட்டு போயிடுறாரு. அடுத்த குருடர் யானையினுடைய தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு வழக்க மாதிரி இருக்கும்னு எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. 5வது வரக்கூடியவர் யானையினுடைய காலை தொட்டு பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்கும் சொல்லிடுறாரு. தும்பிக்கை, காது, தூணு, வயிறு, காலு, 5 பேருக்கும் 5. இது 5ம் சேர்ந்ததுதான் யானைன்றது இந்த 5 பேருக்கும் தெரியாது. அதுல ஒருத்தர் தான் ஆதவ அர்ஜுன். இந்த 5த்தையும் பார்த்தவங்க தான் நாங்க. யானையினுடைய பலம் என்ன, யானையினுடைய மூளைனா என்ன, யானை எப்போ வேகம் எடுக்கும், யானை எந்த நேரத்துல எதை செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே சிறுத்தையா இருக்கக்கூடிய யானை தான் எங்க தலைவர். ஆனா போய் வாழை தொட்டு பார்த்துட்டு யானை குச்சி மாதிரி இருக்கும்னு குறைச்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவங்க இப்படி வெளியில விஷயத்த கச்சது. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் கொடுத்த அந்த பேட்டிகள் தான். ஓகே. ஆனா யானையினுடைய ஒரே ஒரு வார்த்தையில அந்த யானை எப்படி பிளிரும் அப்படின்றத ஆதவ அர்ஜுன் அன்னைக்கு தெரிஞ்சுருப்பார். இவருக்கு வெட்ட வேற எது அர்ஜென்டா இருக்குதுன்னு ஒரு வார்த்தையில சொன்னா இருப்பார். அதுக்குள்ள நாங்க ஒரு புக்கே எழுதுவோம். எங்க தலைவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா புத்திசாலியா இருந்தா இதுக்கு உள்ள இவ்வளோ அர்த்தம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் ஆதவ அர்ஜுன்
விலகிட்ட பிறகு அதோட அமைதியா இருந்துட்டுனா முடிஞ்சு போகுது. ஆனா எங்களுக்கு தெரியும் அந்த அஜெண்டா நான் என்ன, அஜெண்டாக்குள்ள என்னென்ன வேலை பண்ணிருக்கிறீங்க, யார் யாருக்கிட்ட எதெல்லாம் போய் பேசியிருக்கிறீங்க, எல்லாத்தையும் எங்களால ஆதாரபூர்வமா வெளியிட முடியும். வேற யார்கிட்ட என்னென்ன பேசினாரு? எல்லாருக்கிட்டுமே இவங்க பேசுறது ஒரே வார்த்தை என்னன்னா, ஒட்டு மொத்தமா திமுக கூட்டணிய நாங்க சதைச்சிடுவோம், நம்ம கூட்டணி நாளைக்கு ஆட்சி அமைக்கும். யார் யாரு? அதிமுக, விஜய், சீமான் இப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இவருது. இல்ல விசிகா கிட்ட வந்து நாங்க அப்படி போறோம் அப்படி போறோம்ன்றது எங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அவர் அப்படிதான் அவருடைய எண்ணம், அவருடைய அஜெண்டா அப்படி. நான் கூட்டு வந்துருவேன். ஆனா எங்க தலைவர் தீர்க்கமா சொல்லியே முடிச்சுட்டார், 2026 தளபதி ஸ்டாலின் தான் முதல்வரா இருப்பார், நாங்க திமுக கூட்டணி தான் தொடர்வோம், இது கொள்கை ரீதியான கூட்டணி, வெறும் சாதாரண இந்த மாதிரியான கூட்டணி, நாங்க திமுக மூன்று குழல் துப்பாக்கி ரெட்டைக்குழல் துப்பாக்கி நாங்க திமுக செயல்படுவோம்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மாத்தி பேசுறது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுல தலைவர்கிட்ட இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அப்போ இவங்க போய் வெளியில சொல்றது என்னன்னா, தலைவரை யானைன்ற ஒரு பலத்தை தெரியாம வேறு மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்றது. அந்த மாதிரி சீமான் கிட்ட போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தலைவர் திருமாதான் புத்தகத்தை வெளியிடுறாரு, நீங்க தான் பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங். அததான் சீமான் வந்து பேட்டியில சொல்றாரு. பேட்டியில புத்தகத்தை பெற்றுக்கொள்ள என்கிட்ட சொன்னாங்க, அது திருமா அண்ணனா இருந்தா நான் போயிருப்பேன், ஆனா பிளான் மாறிடுச்சு அதனால நான் போகல அப்படின்னு சீமான். இப்ப அவரு எல்லாத்தையும் உடைச்சு பேசிட முடியுமா வெளியில? இப்ப கேட்கிற அந்த பத்திரிகையாளர்கள் கூட இந்த லைன்ல தான் கேட்டிருப்பாங்க. அப்போ தலைவர் வெளியிடுறாரு நீங்க பெற்றுக்கொள்கிறீங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் போய் பேசுது. யார் பேசுறது? ஆதவ் அர்ஜுன் போய் பேசுறாரு. ரைட், ஓகே. சீமான் அண்ணன் வெளியிடுறாரு, நான் வாங்குறது இதை விட எனக்கு பெருமை இருக்குது, சரி தம்பி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கின்னு அப்படியே தொடர்ச்சியா அவர் அண்ணன் சீமான் கிட்ட இந்த பேராசையை தூண்டுறது. அண்ணே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, வாங்க எங்க மாமனார் வந்து பாருங்கன்னு இவரும் குடும்பம் கூட்டி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அங்க போய் பார்த்துட்டு வந்துக்கிறாரு சீமானா. அவரு அவங்க மனைவி அவங்க குழந்தை எல்லாம் போயிட்டு அவர் மார்ட்டினை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒண்ணு பார்த்துட்டு வந்த பிறகு ஒட்டு மொத்தமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்க இப்ப சீமான் வந்து முழுசா ஆதவ நம்பி இருக்கிறாரு. ஸ்டார்டிங்ல ரொம்ப நம்பிட்டு இருக்கிறாரு. நம்பிட்டு புள்ள வேற ஸ்பீடா பேசுது, எல்லா வேலையும் வந்து ஸ்பீடா செய்வாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐபேக் டீமு அது இதெல்லாம் சொன்னோடனே கொஞ்சம் ஒரு இதை நம்பிட்டு போயிட்டுலாம் வந்துட்டாரு. ரெண்டாவது, ஒட்டு மொத்தமா உங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் வாகனம், தனித்தனி அலுவலகம், சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் நானே பண்ணி கொடுத்துட்றேன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு கூட்டத்தை போட்டு நான் எல்லாருக்கும் வந்து ஒரு பயிற்சியும் கொடுத்துட்றேன், தமிழ்நாடு முழுக்க நான் நடைப்பயணம் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நானே ஃபண்டிங் பண்ணிடுறேன். ஓகே. ஏன்னா இவங்க வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னா ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த நிறுவனம் இந்த மாதிரி வேலைகளை செய்யும், எல்லா கட்சிகளுக்கும் செய்யும். ஸோ அந்த மாதிரி கூட சீமான் போய் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா எந்த நிறுவனமும் தானே ஃபண்டிங் பண்ணி இப்படி செய்யாது. இவரு நம்பிட்டு அண்ணன் வந்து சரின்ட்டுக்கிறார். இந்த கேப்ல தலைவரை பத்தி நாங்க உயர்மட்ட குழு என்னென்ன பேசுறோம் இதை பத்தி பர்சனலான விஷயங்களையும் அங்க ஷேர் பண்ணிக்கின்னு, தலைவரை பத்தியும் அங்க ஷேர் பண்ணிக்கின்னு ரொம்ப மட்ட ரகமான வார்த்தைகள் அங்க பிரயோகம் பண்ணியிருக்கிறார். இப்பதான் அண்ணன் வந்து உஷாராயிட்டுக்கிறார். அவரு தான் புத்தகத்தை வெளியிடுறான்னு சொன்னாரு, நம்ம அப்பதான் பையன் உள்ள வந்து நுழைஞ்சா நமக்கு. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்ட உடனே நம்மளை கழட்டி விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய வேலையை பார்த்தா இப்ப அண்ணனையும் கழட்டி விட்டுட்டு அண்ணனை பத்தி நம்ம கிட்டே இப்படி சொல்றாங்கன்னா நாம ஏமாத்துறோம். மாசமா கட்சியில இருந்துட்டு அங்க துணை பொதுச்செயலாளர் பொறுப்பும் வச்சுக்கின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு பேர் அவங்கள பத்தி நம்ம சொல்றாங்க, நம்ம ஏமாத்துறோம். பாக்கியம் அவர் தனிச்செயலாளர் பாக்கியா இன்னொரு முறை அந்த பையன் போனுக்குன்னு போனான்னா அட்டன் பண்ணிக்காத, எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்காத, மொத்தத்தை கேன்சல் பண்றா அப்படின்னு மொத்தமா நிராகரிச்சுட்ட அண்ணன் சீமான் தான் எங்களுக்கு நல்லவரா தேர்றாரு. ஓகே. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, எங்க தலைவர் 30 ஆண்டுகளுக்காக உழைச்சிருக்கிறாரு, 40 ஆண்டா மக்களுக்காக உழைச்சிருக்காரு, அவரு சிஎம் ஆகக்கூடாதா, அவரு டெப்டி சிஎம் ஆகக்கூடாதா, இதை நான் கேட்க கூடாதா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தையும் உணர்ச்சிகளையும் தானே அவர் பேட்டியிலாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவரை நீங்க அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி தெரியுமா இருக்குது?
5 கோடிங்க ஐயா, 5 கோடி. நம்ம திருச்சியில KS ராமதாஸ் லாட்டி வரும்ல அப்பலாம், 5 கோடிங்க ஐயா சொல்லிட்டு அப்படி தெரியல, 100 ரூபாய் தான் டிக்கெட் வேலை. 5 கோடி ரூபாய். இந்த ஆசையை தூண்டி இவங்க ஆசை வந்து லாட்டரி டிக்கெட் விற்கிறது மட்டும் தான். 100 ரூபாய்க்கு வித்துறது. ஆனா இது காமிச்சிட்டு இருக்குது, கடைசி வரைக்கும் அது உழப்பறது இல்லை. இப்ப இந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை தான் அவர் வெளிப்படுத்துறதா நாங்க பாக்குறோம். நாங்களாம் பார்த்துட்டு அப்பவே இது சொல்லிட்டோம். அப்பவே உயர்மட்ட குழுல நாங்க எல்லாம் உட்காரும் போது இவரோட குணாதிசயம் இதுதான் அப்படிங்கிறது எங்களால ஈஸியா அப்பவே நாங்க சொல்லிட்டோம். இவரெல்லாம் உட்காந்து வச்சுன்னு தலைவர் வச்சுன்னு, தலைவர் உட்காந்துருக்கிறார், நான் ரவிக்குமார் உட்காந்துருக்கிறேன், சிதனன் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, உயர்மட்ட குழுல இருக்கக்கூடிய 20 பேருக்கு நான் அப்பவே அதை பத்தி நான் வெளிப்படுத்துறேன். உங்களுடைய பாசம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குதுண்ணா, நாங்களும் இருக்கிறோம் நான் சொல்லிட்டு ரொம்ப நான் வந்து ஒரு ஃபன்னா தான் அண்ணன்கிட்ட அப்படி நம்ம சொல்லிடுவோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு அச்சம் என்னன்னா, ஒரு சாதாரண மக்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆசையை தோன்றது, தலைவர்களுக்கு துணை முதல்வர். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுத்தைகளுமே எங்க தலைவர் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற குரல் எழுப்பிட்டு இருக்கிறோம். ஏன் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ரவிக்குமார் ஒரு தலித் முதல்வர் ஆனன்றத ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த குரல் எழுப்பினாரு. அப்ப அது வந்து சாலிடா வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. நிதானமா மக்களுடைய மைண்ட் செட்ல வந்து ஏன் ஒரு தலித் முதல்வர் ஆக கூடாதா அப்படின்னு ஒரு பேசு பொருள் ஆக்கணும், அப்புறம் ஒரு விவாதம் ஆக்கணும். ஏன் அந்த தலித்து அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் திரும்பவே இருக்கட்டுமே, நம்ம வெளியில இருந்து கூட ஆதரவு கொடுக்கும், அதெல்லாம் ஒரு கட்டம் அமையணும். கர்நாடகாவில் நடக்கிற மாதிரி ஒரு தொங்கு சட்டமன்றமோ இல்ல ஆஃப்டர் எலெக்ஷன் எவ்வளவு நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்திருக்குதோ, இப்ப திமுக கூட்டணியில நாங்க இருக்கிறோம், நாங்க சீட்டு கொஞ்சம் அதிகமா வாங்குறோம், சூழ்நிலை அதிமுகவும் வருது, எல்லாத்துக்கும் வருதுன்னா சரி ஒரு தலித்த முதல்வர் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோட கொடுக்கும்போது தான் அது வந்து வாய்ப்புகள் வந்து சரியா இருக்கணும். அதுக்கு தகுதியான நபர் தலைவர் திருமா அப்படின்றத மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நாங்க துணை முதல்வர் பதவி போய் யார்கிட்ட போய் கெஞ்சிட்டோம். அதுவும் இப்ப ஆட்சி நடந்துன்னு இருக்குது. தேர்தல் மாதிரியான நேரங்களை கூட்டணி வைக்கும் போதுதான் எங்களோட டிமாண்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். 6 சீட்டா 8 சீட்டா 10 சீட்டா 20 சீட்டா 25 சீட்டான்றதெல்லாம் எப்ப பேசுவோம், தானே பேசுவோம். ஆனா இப்பயே வந்து துணை முதல்வர் இப்ப அவங்க நோக்கம் அது இல்லை, கூட்டணியை சிதைக்கிறது. இவ்வளவு மட்டும் தான் அவங்க நோக்கம். இந்த தலைவர் துணை முதல்வர் ஆகணுன்றது உயர்ந்த நோக்கம் ஆதவர்ஜன் அப்படின்றது வேற யாரும் நினைக்கலாம், சிறுத்தைகள் நினைக்காது. இவன் உள்ள மனசு என்னன்றது எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆனா உங்க தொண்டர்கள் வந்து இது இந்த கருத்துக்கு ஆட்பட்டு இருப்பாங்கல்ல? அது எங்க தொடர்பு கிடையாது. ஐடி விங்குன்னு சொல்லிட்டு தான் இவரு உள்ள வந்தவர், ஐடில பலமா இருக்கணும்னு சொல்லிட்டு. எந்த தொண்டராவது இப்ப விலகினார்ல, ஒரு தொண்டர் இந்த கட்சி விட்டு வெளில போனானா, ஒரு கிளை செயலாளர் போனானா? ஆனா மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் இவர் இது பேசுற மாதிரி நீங்க பேட்டி கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் ஏன் உயர்மட்ட குழு நீங்க கூப்பிட்டுருங்க, எல்லா மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசுங்க. நான் அப்படியே சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் அவருக்கு ஒரு ஓட்டு போட்டோம், நானும் ஆதவர்ஜனும் நிக்கிறோம். 144 பிளஸ் இப்போ 90 வரப்போகுது, 234 பேரும் எடுத்தான் போடுவோம். ஒரு போட அன்னைக்கே சொன்னேன் நான். இப்ப விலகிட்டார், ஒரே ஒருத்தர் போனாங்க. அப்போ இது வந்து ஒரு எஃகு கோட்டை. எழுச்சி தமிழர்ன்றது ஒட்டு மொத்தத்துக்கும் ராணி தேனி மாதிரி. தலைவர் என்ன சொல்றாரு அது எங்களுக்கு வேத வாக்கு. இதெல்லாம் தெரியாம அறவேக்காடுகளா உள்ள வந்துச்சுங்க, வந்தார்கள் சென்றார்கள், அவ்வளவுதான். ஓகே, இப்ப உங்க கட்சிக்குள்ள வரும் பொழுதே ஒரு அஜெண்டாவோட தான் வந்திருக்கிறார் 100%. ஆனால் உள்ள வந்த பிறகு எங்க தலைவரை பார்த்த பிறகு கருத்தியல் ரீதியா பல மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நாங்க நம்பணும். ஆனா ஆரம்பத்தில இருந்தே ஆதவர்ஜனுடைய செயல்பாடு வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டுல இருந்தே தொடர்றது. ஸ்டார்டிங் அங்க இருந்து 30 தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாருன்ற, ஒரு நயா பைசா கொடுத்தான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுங்க. 3.5 கோடி ரூபாய் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு நாங்க ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர், நாங்க ஒவ்வொருத்தரும் 15 லட்சம் 20 லட்சம் கட்சி தொடர்கள்கிட்ட உடல் உழைப்பு வேலை செய்யறவங்க, ரிக்ஷா ஓட்டுறோம், மோட்டோ ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டுறோம், இவங்க எல்லாருமே பணம் கொடுத்து அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை பார்க்க சொன்னது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்த்துட்டு ஒட்டு மொத்தமே 200 கோடி கொடுத்தாரு உங்க தலைவருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. இந்தியாவிலேயே மிக தலைவலியான ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா பிஜேபிக்கு எங்க தலைவர் தான். நேற்று கூட பாராளுமன்றத்துல மைக்க ஆஃப் பண்ற அளவுக்கு கட்சி கூப்பாடு போட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா பேசக்கூடியவர், ஆதாரங்களோட பேசக்கூடியவர், தெளிவா பேசுறாரு. அப்போ 200 கோடி ரூபாய் இவர் கொடுத்திருந்தாருன்னா மூட்டை கட்டி சிவாஜி படத்துல வர மாதிரி கோணி பைக்குள்ள வைக்கிறதா அக்கௌண்ட்ல வைக்கிறதா, எந்த அக்கௌண்டா இருந்தாலும் பிஜேபி அழகா எடுத்து வெளில போட்டு ஒருத்தன் பேரு கெடுக்கிறதுல முதல்ல நிற்பாங்க. ஒரு ஐடி ரைடு இடி எல்லாமே செயல்படுறது மக்கள் நலனுக்காக இல்லை, அவங்களுடைய நலனுக்காக. அப்படி இருக்கும்போது இது எல்லாம் தான் நம்பிடுவாங்க, ஈஸியா இருக்கும்பா. இந்த வறுமையில் உள்ளவனுக்கு ஏழையா இருக்கிறவனுக்குலாம் வந்து என்ன ரொம்ப ஈஸி சொல்லு,
ஒரு 100 ரூபாய் திருட்டு போய் சொன்னாலுமே அவன் வறுமையை காமிச்சு டக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா அவனு பண்ணுவானுங்கப்பா. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை தான் ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்களை வெளியில சொல்றது. ஆனா எங்க தலைவர் இந்த மாதிரி எத்தனை முறை பணத்தை வந்த பணத்தோடு ஏமாந்து இருக்கிறாருன்றது உள்ள உட்காந்துன பிஜேபியில இருந்து தேவநாதன் 2001 சட்டமன்ற கூட்டம் கொடி வாங்கறதுக்குலாம் காசு கொடுத்தாங்க. காசை கொடுத்துட்டு அவர் கையில அது கொடியில வாங்கி எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் அனுப்புன்னு அந்த பணத்தோடு ஓடிட்டான். தேவநாதன் அப்ப போன தான் கட்சி விட்டு. ஓ, அவரும் உங்க கட்சியில தான் இருந்தாரு. ஆமா, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிஸ்டா இருக்குது. 2001 இருந்து பணத்தை வச்சுக்கின்னு அப்படின்ற பார்க்கறதே அவர் தெரியாது. ஒரு 100 ரூபாய் யாரும் வந்து கட்ட கூட 100 ரூபாய் எண்ணிந்தப்பா அப்படின்னு. எங்க தலைவரோட குணம் வந்து ஒரு மாதிரி பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாரு. எல்லாத்தையுமே கண்ணும் கருத்துமா பார்க்கக்கூடியவர். இவ்வளவுலாம் அவர் பார்த்ததே கிடையாது. ஆதவ அர்ஜுனா இப்ப 2 பேட்டி கொடுக்குறாரு. புதிய தலைமுறையிலும் சரி, தந்தி டிவிலையும். நான் சீட்டே கேட்கல, நான் சீட்டு கேட்கறதா இருந்தா திமுகவே எனக்கு கொடுத்துருக்கோம், அங்கேயே நான் பதவி வாங்கிட்டு உட்காந்துருப்பேன், விசிகாவில் வந்து நான் சீட்டு கேட்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு தந்தி டிவிக்கும் புதிய தலைமுறைக்கும் பேட்டி கொடுத்ததே ஒரு அஜெண்டா தான். அதுவே ஒரு அஜெண்டா தான். ஏன் 2 டிவியை தவிர வேற யாருமே வந்து ஆதவ அர்ஜுனாவை ஒரு இது பண்ணவே இல்லை. மோட் பண்ற மாதிரி எப்படி தெரியுமா, ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து விலக்கினார் இல்லை, விலகினார். இவராகவே இவருக்கு ஏற்பட்டது. எப்படியெல்லாம் ஒரு பாசிட்டிவா அவருக்கு சொல்ல முடியுமோ அப்படி சொல்லக்கூடிய தலைப்புகளை பார்க்கும்போது என்னன்னா, அன்னைக்கே விலக்கி வச்ச பிறகு கூட நாங்கள் இது பண்ணியிருந்தோம். ஒரு 6 மாதம் கொடுத்துருந்தோம். அப்போ கூட புதிய தலைமுறையில் ஒரு சமஸ் ஆர்கே இவங்ககிட்டலாம் பேட்டி எடுத்து இவங்க போடுறது எப்படி போடுறாங்கன்னா, 2 மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்திய ஆதவ அர்ஜுன். என்னடா அது 30-40 மாநாட்டை நாங்கள் எவ்வளோ தூரம் நடத்தியிருப்போம், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எங்களுக்கு வந்து சேர்ந்து மாநாட்டுக்கு தலைவர் போவார் பந்தலை பார்க்கறதுக்கு. நாங்கள் மாதக்கணக்கில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உட்காந்து மக்களை திரட்டுற வேலை எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்போம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் கிளை செயலாளருங்க அங்கேருந்து மக்களை திரட்டிட்டு வர வேலை, வண்டியில் ஏற்றுற வேலை, அவங்களுக்கு இயற்கை உபாதைகள் வந்து பெண்கள் யாருனா வந்தாங்கன்னா எங்கே எல்லாத்தையும் அவன் ஒரு திட்டமைப்போட வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் பந்தல் போடுற வேலையில் நடந்துட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் மாநாட்டு பந்தல் பார்க்கறதுக்கு வருவார். எங்களுக்கு தான் தெரியாது இவங்க வந்து பண்ணுவோம். அப்படியே வாய்ஸ் ஆஃப் காமன் பின்னாடியே கேமராவில் வரும். வந்து தலைவரை ஷூட் பண்ணாது, இவங்களை தான் ஷூட் பண்ணோம். பார்த்துருப்பாங்க நீங்கள் ஸ்டேஜில் ஆலயமாக பின்னாடி நிற்கிறது. தலைவர் மேலே ஏறுவார், அப்படியே பின்னாடி பயங்கரமாக சுறுசுறுப்பாக போகிறது. இன்னும் தானே வேலை செய்கிறான் இவன், வேலை செஞ்சுட்டு இருக்கிறலாம் எங்கேயோ உட்காந்துருப்பானுங்க. அப்போ எப்படி திரும்ப ஈஸியாக வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான்பா. இந்த பணக்காரங்களுக்குன்னு உண்டான ஒரு ஓசியில் கிடைக்கக்கூடிய ஒரு புகழ் இருக்கும் பத்தியா, அவன் திருந கடை இல்லைன்னு வாங்க. ஆனால் ஏழைப்பட்டவன் நேர்மையாக இருந்தால் கூட அங்கே யாராவது பொருள் திருட்டு போச்சு அதே பாணி தான். இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயந்தான் இவங்க பரப்புறது. அப்போ புதிய தலைமுறையும் தந்தியும் இவ்வளோ தூரம் இவங்களை வந்து பேட்டி எடுத்து போட்டு எதை சாதிக்க விரும்புது? அது எங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கா, எங்கள் தலைவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கா? ஒன்றுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் அவங்களோட நோக்கம் டேமேஜ் பண்ணுறதை தவிர எங்கள் கட்சியை வளர்க்குறதுக்காக இவங்க அப்படி கொண்டதில்லை. இப்போது இவர் வந்து எங்கள் கட்சியில் சேர்றாரு. சேரும்போது தளபதி ஸ்டாலின் பழக்கம், சபரீசன் பழக்கம், உதயநிதி ஃப்ரெண்டு, அந்த குடும்பமே, ஒட்டுமொத்த திமுகவே எல்லாருமே இவர் எல்லாருமே வந்து இவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு நிற்பாங்க. இப்படி தான் நம்பி தானே ஆகணும். ஏன்னா பில்டப்பு அதுக்கு ஆதாரமும் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் உள்ளே வந்து சேர்ந்துட்டு பிறகு உங்களுக்கு எப்பவுமே 2 சீட் தான் கொடுப்பாங்க. எனக்கு ஒன்று கொடுப்பாங்க. தளபதி ஸ்டாலின் எனக்கு ஒன்று கொடுப்பாரு. ஆக 3 சீட் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் இங்கே நம்ப வச்சிட்டார். இப்போ வெல்லும் ஜனநாயக மாநாடு மிகப்பெரிய வெற்றி. மாநாடு வெற்றி. மாநாட்டில் இவர் கொண்டு வந்த உறுப்பினர் சேர்க்கை டிஜிட்டலி ஃபெயிலர். வெல்லும் ஜனநாயக மாநாடு மிகப்பெரிய வெற்றி. வெற்றி அடைஞ்சோடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுத்தைகளுமே இவ்வளோ பேர் மாநாட்டுக்கு நம்மளுக்கு இத்தனை எம்பி சீட்டு கொடுத்துருவாங்க, அத்தனை எம்பி சீட்டு கொடுத்துருவாங்க. திமுக கடைசி வரைக்கும் எங்களுக்கு 2 சீட்டுக்கு மேலே இல்லவே இல்லைன்னு நின்றுச்சு. எங்களுக்கு அப்போவே சந்தேகம் வருது, இன்னும் 1 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமே, இவன் ஒன்று வாங்கிட்டு வரணும்னு சொன்னானே, மொத்தம் 3 ஆகிடுமே. 3 சீட்டு வாங்கிச்சுன்னா அடுத்த தேர்தலில் எங்களுக்கு இதை கால்குலேஷன் பண்ணி 6 10 கேட்கலாமே எம்எல்ஏ சீட்டு. இதெல்லாம் போட்டு நோக்கணும். நான் கடைசியாக அப்போ தான் தெரிந்து அங்கே எல்லாமே பொய்ன்னு. அங்கே யாரும் அங்கே கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை. சரி இருக்கிறது 2, இந்த 2ல் 1 வேணும். ஒரு பொது தொகுதி கேளுங்க. இப்போ
தலைவர்கிட்ட டிமாண்ட் பண்றாரு. தலைவர் நிக்கணும், அடுத்தது ரவிக்குமாரன் நிக்கணும். இப்ப ரவிக்குமாரனை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது இதுல நிக்காதீங்க, நீங்க அங்க போயிட்டு நாங்கள் வாங்கி வந்துடுறேன் பொது தொகுதி அப்படின்னு இந்த பக்கம் அவரு கரெக்டா தலைவர் வந்து புடியாடுன்றதுனால நீங்க நிக்காதீங்க யார தலைவரை. ஆமா, தலைவர் நிக்க வேணாம், நானும் ரவிக்குமாரும் நிக்கிறோம், தலைவர் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் பார்க்கட்டும், அவர் நாம வந்து துணை முதல்வர் ஆக்கலாம். அந்த துணை முதல்வர் வார்த்தை இந்த எம்பி சீட்டு இந்த ஆசைக்கு தான் வருது. இவர் ஸ்டேட் எலெக்ஷன் பார்க்கட்டும், துணை முதல்வர் ஆக்கிடலாம், நாம 2 பேர் நிற்கலாம். அப்போ இவர் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு அங்கே திமுகவில் கைட்டு தோத்திக்கிறாங்கன்றது எங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது. அடுத்தது 3ஆவது சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னதும் பொய். கடைசியாக இங்கே வந்து இந்த சீட்டுக்கு தான் இவர் இவ்வளோ பில்டப்பை கொடுத்து எங்கள் பணத்தை வாங்கி எங்கள் மேலே சேர ஊற்றி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அந்த 3 சீட்டு இருந்தது கிடையாதா? இந்த 2 சீட்டில் தலைவருக்கே இல்லைனா பரவாயில்ல, நம்ம நின்றுக்கலாம். அதுக்கு உயர்மட்டக்குள்ள இருக்கிறவங்களுக்கு யாரும் வேணுங்க நான் கொடுக்குறேன். அதுதான் கௌதம சரணா சொன்னது. சரணா சொன்னார அதுதான், அது நிர்வாகிகள்கிட்ட பேரம் பேசினாரு. அதுதான் எம்பி எலெக்ஷன். அப்போ உன்னோட நோக்கம் வரும்போதே எப்படி இருக்குதுன்னா, இங்க ஒரு பொய்யை சொல்லி ஒரு எம்பி சீட்டு வாங்கிக்கின்னு நானே வந்துடுவேன்னா. நான் கேள்விப்பட்டேன் பொதுச் செயலாளர்களுக்கு தலா 50 கோடி பேரம் பேசினாருன்றாங்க, உண்மையா? அதுக்கு எங்க அண்ணன் சீமான் என்ன பதில் சொல்றாரு? கடைசி வரைக்கும் ஒரு டீ கூட கொடுக்காம இல்ல பேரம் பேசுனது உண்மையா? யாருக்கிட்ட வேணா எதை வேணா பேச முடியும். அதை சொல்றமே, என்ன எப்படின்னா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன், என்ன வேலை செய்யறீங்க, ஏன்னா என்னன்னா இத்தனை வருஷமா கட்சியில் இருக்கிறீங்க, என்னன்னா ஒரு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்க தெரியாண்ணா, ஆனா செய்யறேண்ணா என்ன எப்பா எல்லாம் வேணாப்பா எங்க தெரிவிட்டுமா எப்படிலாம் இருக்கக்கூடாதுண்ணா. அப்படி ஒரு மாதிரி அந்த ஆசையை தூண்டுறது மட்டும்தானே ஒழிய யாருக்கும் எந்த பணமும் கொடுத்துருந்தா சர்வசாதாரண அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் கைக்கூலி துரோகின்னு சொல்றாரு, இவர் எப்போ எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பார். ஒன்றும் இல்லை தோழர், காலைல குறிச்சி கலவரம் இந்த இது இறந்துட்டாங்களே, அப்போ 20,000 ரூபாய் கொடுக்க சொல்லி 16 பேர்கிட்ட ஒத்துக்குன்னு கடைசி வரைக்கும் கொடுக்காம போயிட்டாரு. ஓ, கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் நினச்சில. இப்போ மரக்காணத்தில் ஒரு 16-17 குடும்பம் இருந்தது, அதில் வந்து 20,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. கடைசி பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு தோழர். அப்புறம் வண்டியில் இருக்கக்கூடிய பணம் 1.5 லட்சம், ரவிக்குமார் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் கௌரவமாக கொடுத்துட்டு வெளியில் வந்தோம். இவர் நிறைய வேலை ஒரு மாதிரி. இப்போ நம்ம திருவண்ணாமலை ஒரு தம்பி மாவட்ட நியூட்டன், அவருக்கு இவரே ஃபோன் பண்ணிக்கிறார், தொடர் உங்களுக்கு அங்கே இதெல்லாம் ஆயிருக்குதுல்ல வெள்ள பாதிப்பு, உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள் நான் எடுத்துன்னு வரேன். அது கட்சி கட்டமைப்பு, தலைவர்கிட்ட நீ அனுமதி கேட்கணும், இங்கே மாவட்ட செயல்கிட்ட சொல்லணும். அவன் நியூட்டன் என்ன கடிக்கிறான், நான் இந்த மாதிரி கேட்குறாப்புல, டேய் முதல்ல தலைவர்கிட்ட கேள்றான், இவனுக்கு யாராவது வந்து கச்சாமச்சாரம் பண்ணிட்டு போகிறானுங்க, தலைவர்கிட்ட கேட்டுக்கிறானு தலைவர்கிட்ட கேட்டுட்டு அப்படியே. அப்போ அது மாதிரி ஒரு அதிக பிரச்சனை தரோம் செய்கிற வேலையில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் இந்த நாடோடிகள் படத்தில் ஒருத்தன் வருவாங்க, இந்த பேனர் வச்சுட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோட்டோ இருப்பாங்க, சின்ன மணிக்கார 100% அந்த கேட்ட அப்படியே 10% பொண்ணு. இப்போ அவர் இன்னொரு விஷயத்த அந்த பேட்டிகளில் சொல்கிறாரு, என்னன்னா எங்களுக்கு தனி தொகுதி தான் தருவீங்களா, பொது தொகுதியில் ஏன் நிற்கக்கூடாது, ஒரு தலித் பொது தொகுதியில் நிற்கக்கூடாதா அப்படின்றத திரும்ப திரும்ப கேட்குறாரு. இந்த நுனிப்புல் மேய்வாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த புத்தகத்தில் பொன்மொழிகள் எழுதி வைப்பாங்களே, அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய டெப்த்தே இவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டில் தனி நாடு கேட்கறதுக்கு முதல்ல குரல் எழுப்புறார். இஸ்லாமியர்கள் தனிநாடு கேட்கும் போது அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தனிநாடு வேணும்னு இஸ்லாமியர்கள் என்னென்ன காரணங்கள் சொல்றாங்களோ அதை விட 100 காரணங்கள் நாங்கள் தனிநாடு கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு இரட்டை வாக்குரிமையை வழங்கணும்னு சொல்லிடுறாரு. இரட்டை வாக்குரிமை அப்போதான் வந்து மகாத்மா காந்தி இதில் உட்காந்துடுறாரு, வேலை பார்த்து, அது வேற ஒரு பக்கம். ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுது, நீங்கள் அம்பேத்கர்கிட்ட தான் பேசணும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிடுறாரு. இவர் சாகுமுறை உண்ணாவிரத்தை உட்காந்துட்டாரு, அந்த அம்மா கஸ்தூரிபாயிலேருந்து எல்லாம் வந்தாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பேக்கப்பில் ஒரு பெரிய வேலை நடந்தது. அப்போ பல கிராமங்களில் மக்கள் ரொம்ப சூறையாடப்பட்டான், கொளுத்தப்பட்டான், எல்லாமே நடந்துச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அங்கே மகாத்மா காந்தி உண்ணாவிரத்தை உட்காந்துக்கிற ஒவ்வொரு நாளும் இங்கே பெரிய பெரிய இழப்புகள் நடந்துனே போகுது. இந்த செய்திகள் அம்பேத்கருக்கு வந்து சேர்ந்துனே இருக்குது. அதுக்கப்புறமா தான் சரி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு ஒத்துக்குது. இரட்டை வாக்குரிமையை விட்டு கொடுத்துட்டு
தனி தொகுதி ஆக்கிரமிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த தனி தொகுதிக்கு உண்டான என்னென்ன உள் இருக்குதோ அது எதுவுமே இன்னும் கூட இவங்க செய்யல. அதையே நாங்கள் போராடி தர வேண்டியதாக இருக்குது. ஒரு தனி தொகுதி அப்படிங்கிறது எங்களுடைய உரிமை. இடஒதுக்கீடு, அரசியல் இடஒதுக்கீடு அது எங்களோட உரிமை. இது மற்ற இடஒதுக்கீடு மாதிரி அவனுக்கு பிராமணனுக்கு கொடுத்துருக்கிற அது கிடையாது. 2000 வருஷமா நீங்க எங்களை ஏமாத்தி வஞ்சிச்சு எங்களை படிக்க விடாம அரசியல் சூழல் இல்லாம பொருளாதார சீரழிவு பண்ணி எங்களோட மூளைக்கு விலங்கிட்ட உங்களுக்கு எங்களுடைய உரிமை என்னன்னா இடஒதுக்கீடு எங்களோட உரிமை. இந்த உரிமைனா கூட என்னன்னு தெரியாத ஆதவ் அர்ஜுன் மேலோட்டமா பேசிட்டு போவாங்க. அவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கிடைக்குதுப்பா, இந்த இவங்க கோட்டாவில் வந்தவனுங்கப்பா, கோட்டா சீட்டுக்காரனுங்கப்பா அப்படின்னு. இப்போ பிராமணர்களுக்கு உயர்ந்த வகுப்பினருக்கு கொடுத்தாங்களே, இப்போ அது வருமான வார்த்தை வராது. அதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் மேலே தான் எதை வேணா இவனுக்கு ஏவி விடுவானுங்க. அந்த ஏவல் புத்தியில் இருந்து தான் இந்த வார்த்தை. ஏன் நாங்கள் பொது தொகுதியில் நிற்க முடியாது அப்படி கேட்டாலே இதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அப்போ ரிசர்வேஷன் தேவையில்லை, நாங்கள் பொது தொகுதியில் நிற்கிறோம். இது ஆர்எஸ்எஸ்னுடைய மைண்டு. ஆர்எஸ்எஸ் இப்படி தான் வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பஜ்ரங் தள் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அவன் மூலக்குள்ளேயே போயிட்டு இவன் வேற ஒரு விஷத்தை பரப்பிட்டு வந்துட்டு இருப்பான். இன்னைக்கு விஸ்வ இந்து பரிஷத்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா எம்பிகளையும் சந்திச்சு ஒரே நாடு ஒரே தேசம் எடுத்து வந்தால் என்னங்க, அவன் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்களால முடியாதுன்னு தெரியும். 240 பேர் தான் இருக்கிறான் ஒரிஜினலாக. அங்கே 3க்கு 2 தேவை, முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் இவன் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கன்வின்ஸ் பண்ண குரூப் தான் போய் அமௌண்ட் பேசுது. கடைசி வரைக்கும் எங்கள் தலைவரையும் எங்கள் எம்பி ரவிக்குமாரனையும் உங்களால் சந்திக்கவே முடியல. ஓகே, எல்லாரையும் பார்த்துருக்குறாங்க. பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத், விஹெச்பி, திமுக எம்பிகளையுமே பார்த்துருக்குறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத மட்டுமே அங்கே போயிட்டு பேசுறது. அங்கே யாராவது கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணும்போது திமுக எம்பியில் யாருன்னா வேலைகளை போவானா அப்படிங்கிறது வேவு பார்க்கறது தான் உள்ள போய் நுழையிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க பண்ணி முடிச்சுட்டு வந்துருக்குறாங்க. அதில் போனால் கொஞ்சம் சொல்ல போனால் சேலம் நம்ம செல்வகனை பற்றி எம்பிக்கிறாரு, அவர் கொஞ்சம் வாய் விட்டதும் மாட்டிருக்கிறாரு. எங்களுக்கு தகவல் வந்துச்சு, கொஞ்சம் ஆர்வக்கோளாறாங்கன்னு தெரியல அவர். இந்த மாதிரி நம்ம அதாவது கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் வெறித்தனமாக ஊறி ஊறி அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்ஸையும் ஏற்றி வச்சுக்கிறார் எங்கள் தலைவர். அப்போ கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு கூட அனுமதி கொடுக்காம ரவிக்குமாரனும் தலைவரும் அவங்களே ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்களுக்கு எது நடக்கும், இவங்களுடைய சூழ்ச்சி என்ன, எதிர்காலத்தில் ஆர்எஸ்எஸ் எந்தெந்த மாதிரியான காரியங்களை ஈடுபடுறதுக்காக இவன் காய நகர்த்துறான்றது முன்கூட்டி தொலைநோக்கு பார்வையோடு அறியக்கூடிய நுண்ணறிவு படித்த தலைவர் தான் எங்கள் தலைவர். இன்றைக்கு கொடுத்த பேட்டியில் திருமா எங்களுடைய ஆசான், என்னோட வழிகாட்டிய விசிக தலைவர் தான், அவர் வந்து என்னை வாழ்த்தி இருக்கிறாரு. அவர் இப்போ கூட வந்து உங்களுடைய தலைவரை ஒரு தன்னுடைய தந்தையை போல தானே போர்ட்ரேட் பண்ணுறாரு. தந்தை போல தானே, தந்தை இல்லைல்ல. பெரியார் அரசியல் சாசனத்தை கொளுத்துறார், அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை எழுதியவர். இப்போ 2 பேருமே முரண்பாடானவங்க தான் பார்வைக்கு. ஆனால் உண்மையாக விஷயம் தெரிஞ்சவனுக்கு இது 2 வெவ்வேறு இல்லடா, இது 2 இரட்டைக்குழல் துப்பாக்கிடானே, ஒரே நோக்கம். இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் வேற இல்லை, பெரியார் வேற இல்லை, எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான முரண்பாடுகள் வெளியில் இருக்கிற மாதிரி அவர் பார்த்தாப்பா, அவங்க அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசன சட்டத்தையே அவர் கொளுத்திட்டு போனார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பட்டியலின பையன்கிட்ட சொன்னோம். அப்படியா பெரியார் அப்படியா பண்ணாரு, பார்த்தாம இப்படி போவானுங்களே. ஸோ இப்படி ஒரு யாருக்கிட்ட எந்த மாதிரியான விஷயத்த சொன்னால் போய் சேருமோ அப்படின்னா, எங்கள் தலைவர்கிட்ட ஒரு தந்தை போலன்னு சொன்னார்னா, அப்படியாப்பா நன்றிப்பா, பார்த்துப்பா, பொறுமையாக இருப்பா, போய் சகிப்புத்தன்மையோட வாழ கற்றுக்குப்பா. ஆனால் பட்டியலின மக்களோ கட்சியில் இருக்கக்கூடிய கடையோட கொண்டு சொன்ன நம்ம தலைவரை பற்றியாப்பா எவ்வளோ அன்பா பேசார், இதுலேயும் விஷம்தான். இது உண்மையா மேனிபுலேட் பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் மேனிபுலேட் தான். தலைவரை நீ நேசிக்கிற, தலைவரை நீ உண்மையான நீ நிரூபிச்சிருக்கலாம். நீ புத்தகத்தை வெளியிடும் பொழுது உனக்கு யாரு தலைவர், உனக்கு யாரு தேவை, எங்க தேவைன்றதை நீ நிரூபிச்சிட்ட. நீ தந்தையை போல தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்னுடைய மகன், நான் தான் மகன், எங்க தந்தை வந்து கல்யாணத்துக்கு வரல, என் தந்தையை வர விடாம எவன் தடுத்தானோ அவனை நான் மேல கோவப்படுறது உண்மை தானே, ரைட்டு, சந்தோஷம். உன் தந்தை தான் கல்யாணத்துக்கு வரல, அப்பயா நீ தாலி கட்டின, உன் மாட்டி கூட்டு நாங்கள் வர வேண்டியது தானே, தந்தை கிட்ட வரும்ல. ஆனால் இதெல்லாம் போய் எல்லாமே தெரியும்.
எதுக்கு எங்க பதில் சொல்றது? இல்லை, ரெண்டு விஷயமே சொல்றாரு. ஏவாவேலு அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்றாரு, ஆனா எங்க தலைவர் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டாருன்னு சொல்றாரு. இது என்ன? அது ஒரு மாதிரி இருக்க. எல்லாமே ஒரு மாதிரி தான். அதாவது கட்சியிலிருந்து 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா என்னன்னு தெரியும். ஆனால் 9 மாசமா இது மாதிரியான ஒரு மென்டல்களை வச்சுன்னு ஒருத்தர் காப்பாற்றிருக்கிறாருன்னா எங்கள் தலைவர் எப்பேற்பட்ட அன்னை தெரசா விருது வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு தலைவர். அதை நான் சொன்னேன். இப்போ நம்ம வருஷம் வருஷம் விருது வழங்க விழா நடத்துகிறோம். இந்த வாட்டி நாம் ஒரு விருது சேர்க்கணும், அன்னை தெரசா விருது சேர்க்கணும், அது நாம் தலைவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. என்னன்னா எப்படி தான் இவரால் எல்லாத்தையும் சகிச்சிக்க முடியுது, எல்லாத்தையும் பொறுமையாக இருக்கிறாரு. அவர் என்ன குணனே எனக்கு ஒன்றும் உண்மையில ஒரு குணம் இது நடந்துச்சு, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இது ஒன்று சொல்கிறேன், நல்லா பாருங்கள் தலைவருடைய குணத்தை. நாங்கள் தலைவர் எல்லாருமே வந்து கிருஷ்ணகிரிலேருந்து இப்படிக்கா வந்துட்டு இருக்கிறோம். மாட்டுக்கறி பிரச்சனை அப்போ 2018 லயலா காலேஜில் 2 நாளைக்கு முன்னாடி 1.25 மணி நேரம் பேசுகிறாரு. இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் உக்காந்துருக்குறாங்க. அந்த மாட்டுக்கறியினுடைய குழம்புனா, தோலுக்குன்னா, காலுக்குன்னா எல்லாத்தையும் விளக்கிறார் 1.25 மணி நேரம். 2 நாள் கழிச்சு தான் வேலூருக்கு வர்றாரு, கிருஷ்ணகிரிலேருந்து இப்படி வர்றாரு. அப்போ வரும்போது அங்கே ஒரு மூத்த நிர்வாகி வண்டியில் ஏறினார். நான், தலைவர் ராஜேந்திரன் சொல்லிட்டு நம்ம தலைவருடைய செயலாளருங்க தம்பி அம்பேத்கர் எல்லாரும் தான் வந்துட்டுருக்குறோம். அவர் ஆரம்பித்தார், ஏறினார் இல்லையா வண்டியில். அவர் வந்து இந்த மாட்டுக்கறினா என்ன, இந்த மாட்டினுடைய மூளை எலும்புலாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இவர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 21 மணி நேரம் பேசிட்டு வந்தார். முன்னாடி உக்காந்துவர். அவர் போல அப்படியா ஆன்னுக்கிறாரு. எனக்கா நாடா இது, அவர் ராஜேந்திரனை பார்க்குறேன் நான், என்னடா இது இதை தானடா இவர் பேசியிருந்தாரு நேற்றெல்லாம் தெரியாத மாதிரியே கேட்டுனுக்கிறாருன்னு எனக்கு அப்படியே ஏறுது. அவர் வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு, இறங்கிட்ட பிறகு நாங்கள் 4 பேர் தான் வந்துருக்குறோம். இப்போ நான் தலைவர் வந்து காட்படி கிராஸ் ஆகிற கேட்குறேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டீங்க. அந்த மனுஷன் உக்காந்துன்னு 1 மணி நேரமாக எச்சரிக்கை பேசினுக்கிறாரு. அங்கே பக்கத்தில் உட்காந்து நீ கேட்டுனுங்கிற, அதே கட்டு ஒன்று தெரியாத மாதிரி ஆன்னு கேட்டுக்கிறேன். எப்படிண்ணா இது? நான் இல்லைப்பா 6 மாதம் சொல்லுங்கிறாரு. நான் வந்து இடைமறிச்சு எனக்கு தெரியும்னு சொன்னால் மனசு வேதனைப்பட்டுரும்ல, அதனால தான்ப்பா. என்ன சொல்லுவேன் இதுக்கு நீ? அப்போ நீ எந்த கருத்து சொன்னாலுமே நீ ஜனநாயக ரீதியாக பொறுமையாக கேட்டுக்கக்கூடிய ஒரு பண்பு இவர்கிட்ட இருக்குது. அதனால இவங்க வர்றவங்கனால என்ன தெரியுமா பண்ணுறது, தலைவருக்கே டியூஷன் எடுக்கிற மாதிரியே பேசுறது நிறைய பேர் பார்த்துக்கிறேன். திமுகவில் கூட அப்படி வர்றது. தோழர் நீங்கள் இதை கொஞ்சம் பண்ணுங்க தோழர், அதை விட 1000 மடங்கு அவருக்கு தெரியும். ஆனால் சொல்லியே தொலைய மாட்டார், சொல்ல மாட்டார். அதுதான் அவர்கிட்ட. மற்றவங்க யாரும் சொன்னாலும் அப்படியே கேட்டுனா இருப்பார். அந்த மாதிரி தான் அது ஒரிஜினலாக வரும்போது இந்த ஸ்ட்ராட்டஜினே இப்படி பண்ணினேன். இந்த உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் இவரெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்து உஞ்சரசன் கௌதம சன்னா மாதிரி ஆட்கள்கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து செயல்முறைப்படுத்தின ஒரு இவர். இப்போ அவருக்கு தெரியாதா எப்போ துணை முதல்வர் ஆகணும், எப்போ முதல்வர் ஆகணும், காலம் எப்போ கணியணும், எப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணுன்றது தெரியாமல் நாங்களாம் வந்துட்டோம். அடங்குமறு அத்துமீறி திமிரி எழு திருப்படி ஆட்சி எங்களுக்கு. அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் பெறுவோம். அமைப்பாய் திரண்டுட்டு அங்கீகாரமும் பெற்றுட்டோம், அதிகாரம் வேலை தெரியாதா? 7 விஷயத்தில் 6 விஷயத்தை பண்ணிட்டோம், 7ஆவது விஷயத்தை பண்ண தெரியாமல் உட்காந்துக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் தொல்காப்பியனுக்கு பிள்ளையா பிறந்து அங்கே 6-7 பேருக்கு மேலே படுக்க முடியாத ஒரு 10க்கு 10 சைஸ் குடிசையிலிருந்து இன்னைக்கு நரேந்திர மோடியிலிருந்து இருக்கக்கூடிய RSSகளுக்கு வரல விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா இவருக்கா தெரியாது? எல்லாமே தெரியும். ஆனால் அந்த பண்புனால இவங்க எல்லாம் இவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது. இவருக்கு ஒன்றும் தெரியலப்பா, நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவருக்கு தெரியும். இதான் இவரோட குணத்தினால தான் இவங்கெல்லாம் அப்படி நினச்சிக்கிறாங்க. ஓகே, இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை விரிவாக எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.